அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் சாதிக்கேன். ஓகே, நாங்கள் இன்றைக்கு ஒரு கதை உண்டு, திரைப்பட கதை ஒன்று சொல்லுவோம். உண்மை சம்பவம் உண்டு. அப்போ இதில் வந்து இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் உங்களுக்கு தெரியும். அது வந்து கிட்டத்தட்ட 269 பெண்கள் சிறுவர்கள் உட்பட ஆக்கள் இறந்தது. 500க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தது. ரொம்ப தூக்கமான நிகழ்வு. இன்னுமே சரியான முறையில் அதுக்குரிய விசாரணைகளோ ஆக்கள் தண்டிக்கப்படவோ இல்லை. சர்வதேச ரீதியில் இன்வெஸ்டிகேட் பண்ணுற நிறுவனங்கள் எல்லாம் வந்திருந்தாலும் கூட அவர்களுக்கான தீர்வுகள் வழங்கப்பட இல்லை. அப்போ இது வந்து இதுக்கு நாங்கள் உண்மையாக நன்றியை தெரிவிக்கணும். வந்து இது வந்து டெய்லி மிரர் பத்திரிகையில் வந்து அண்மையில் நிர்மலா கண்ணங்கர் என்ற வந்து இதொருவான ஒரு முழு கதையை வந்து எழுதியிருந்தேன். ஆங்கில மொழியில் எழுதியிருந்தேன். அதன் ஒரு தொகுப்பை தான் நாங்கள் உங்களுக்கு மொழிபெயர்த்து சொல்ல போகிறோம், கதை வடிவத்தில் சொல்ல போகிறோம். அப்போ இதை பற்றி நாங்கள் கதைக்கலாமா, இது சட்ட நடவடிக்கையில் இருக்குன்னு சொல்லி கேட்க வைக்க அந்த பத்திரிகை நிறுவனரை வந்து இப்போ இருக்கிற இல்லை சீனியர் டிஐஜி முந்தின சீனியர் டிஐஜியும் இப்போ இருக்கிற சிஐடியின் டைரக்டரும் வந்து ரவி செனிவரட்னாவை கண்டாக்ட் பண்ணி கேட்டுருக்காங்க. ரிட்டையர்ட் ஆனவர் திருப்பி மீண்டும் போலீஸ் இப்போ அரசாங்கத்தில் வந்து நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லி அப்போ அவர்கிட்ட கேட்க அவர் சிரிச்சுட்டு சொல்லிக்கிறார், இது ஊருக்கே தெரியும், உலகமே தெரியும், நீங்கள் பேப்பரில் எழுதினாலும் சரி, இதை பற்றி காய்ச்சாலும் சரி, கிட்டத்தட்ட இதுதான் உண்மையான கதை சொல்லிக்கிறேன். இதில் வந்து இந்த அசாத் மௌலானான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், சேனல் 4 மற்றது சுவிஸில் வந்து இருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கும் ஜெனிவாலையும் அந்த தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தவர். அவருடைய கருத்துக்கள் எல்லாம் வந்திருந்தது. அவருடைய கருத்துக்கள் கிட்டத்தட்ட சரி என்று சொல்லியும் அதான் உண்மையான கதை என்று சொல்லியும் சொல்லினோம். நாங்களப்போ அதை வச்சு என்ன நடந்தது என்றது ஒரு முழு கதை வடிவத்தில். இது வந்து அவர கருத்துக்களும் அதே நேரம் நாட்டில் அந்த சமகாலத்தில் நடந்த சம்பவங்களையும் உள்ளடக்கியதான ஒரு தொகுப்பு மிக அழகாக அந்த பத்திரிகை நிறுவனம் வந்து தொகுத்துருக்கு. ஒரு நவலோட வாட்ச மாதிரி இருக்கு. அப்போ இதில் வந்து அசாத் மௌலானா என்றவர் வந்து யாருன்னு சொன்னால், அவர் கோஆர்டினேட்டிங் செக்ரட்டரி, அதாவது ஒருங்கிணைப்பாளர் பிள்ளையானுண்ட. அவரான் சேனல் 4 சேனல் 4 சொல்கிற யூகே பேஸ்ட் உண்டு. அதோட ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஜெனிவாவில் இருந்ததை வந்து கொடுத்துருக்கு. அவர் இப்போ வந்து சுவிட்சர்லாண்டில் வந்து அரசியல் தஞ்சம் கோரி இருக்கிறார், சைலத்தில் இருக்கிறார். இப்போ கிட்ட அரசாங்கம் வந்து அவரை கொண்டு வரத்துக்கு இலங்கைக்கு அல்லது நேரடியான ஜூம் மூலமான ஒரு சாட்சிய பதிவுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இதில் வந்து இந்த முந்தின சீனியர் டிஐஜியும் இப்போ இந்த சிஐடியின் டைரக்டருமான ரவி செனிவரட்ன அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். வெளிப்படையாக மீடியாக்களை வந்தது என்னென்னு சொன்னால், இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் வந்து மிக இலகுவாக தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அது வந்து இப்போ அவர் சொல்ல தேவையில்லை, பொதுவாக நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிரு விடையும். இப்போ அவர் சொல்லியிருக்கிற அதில் ஏன் அப்படி சொன்னவர் என்ன சொன்னால், சிஐடி இப்போ இலங்கையில் வந்து 3 மெயினான விதமான இப்போ என்ஐபி அதில் இருந்தாலுமே பிரதானமாக நாட்டின் பாதுகாப்புக்கு 3 நிறுவனங்கள் வந்து இயங்கி கொண்டு வருது. ஒன்று சிஐடி, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், எஸ்ஐஎஸ் என்று சொல்கிற ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ், டிஎம்ஏ என்று சொல்கிறாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ். அப்போ இராணுவ புலனாய்வு, தேசிய புலனாய்வு, மற்றது கிரிமினல் குற்றப்புலனாய்வு பகுதி வந்து இருந்திருக்கு. அப்போ இதில் வந்து இந்த டிஎம்ஏன்னு சொல்கிறது, அதாவது வந்து எஸ்ஐஎஸ் அண்ட் டிஎம்ஏ ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸும் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸும் வந்து 4 பிள்ளையான ரிப்போர்ட்டை வந்து சிஐடிக்கு அனுப்பியிருக்குது திசை திருப்புறதுக்காக. அது வந்து ஒன்று வந்து வவுனதீவில் ஒரு சம்பவம் நடந்தது நவம்பர் 18ஆம் தேதி 2018 வந்து 2 போலீஸார் களத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு. அப்போ அதை வந்து எல்டிடியிலிருந்து விலத்தினாக்கள் வந்து திருப்பி மீள உருவாகிறதுக்காக இதை களத்தரத்துக்கு கொண்டு வந்து சொல்லி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட்டை அனுப்பினவே. அதை வந்து இந்த என்டிஜே நேஷனல் தௌஹீத் ஜமாத்தை தான் அதை செய்தது. அதில் இருந்து திசை திருப்புறதுக்காக தான் அப்படி அனுப்பினார். அது சம்பந்தமாக அதில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த முன்னாள் போராளி அந்த குடும்பங்கள் சம்பந்தமான கதைகள் எல்லாம் வந்ததோ, பிள்ளையானாக்களை பிடிச்சதுன்னு சொல்லி. அப்போ இது இப்படி இருக்க வந்து நவம்பர் 26ஆம் தேதி 2018 வந்து இந்த சிஐடிக்கு 4 ஃபால்ஸ் ரிப்போர்ட்டை வந்து இந்த டிஎம்ஐ மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் வந்து அனுப்பியிருக்கு. நம்ம அந்த ரிப்போர்ட்டால் வந்து சிஐடி அதை நம்பிட்டு உண்மையாக. அப்போ அதுக்கப்புறம் அவை கூட்டங்களில் வந்து இப்போ எல்டிடி மூல உருவாகிற சந்தர்ப்பங்கள் இருக்குன்ற மாதிரிலாம் கதைச்சு அந்த திசையில் அவை யோசிச்சொன்று வந்துருக்கிறான். அப்போ இப்போ வந்து இந்த கதை, அதாவது வந்து அசாத் மௌலானா சொல்கிற கதையை வந்து கிட்டத்தட்ட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பாதுகாப்பு அமைச்சு வந்து முழுமையாக நம்புது. இப்போ வந்து நடக்கிற இன்வெஸ்டிகேஷன்ஸ்
விசாரணைகள் எல்லாமே வந்து அதை அடிப்படையாக கொண்டு தான் நடந்து கொண்டிருக்குது. விசாரணை நடக்குதா இல்லாட்டி கண்துறை பார்ப்பது தெரியாது. ஆனால் வந்து இப்போதைய ஜனாதிபதி வந்து சொல்லியிருக்கிறார் வெகு விரைவில் வந்து பெரிய புள்ளிகள் எல்லாம் கைது செய்யப்பட போகிறார்கள் என்று சொல்லி, திடீரென கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி அண்மையிலையும் சொல்லியிருக்கிறார். பார்ப்போம். அப்போ இதில் வந்து கதையை வந்து இப்படி துவங்குவோம் என்ன மாதிரி சொன்னால் 2007 ஆண்டு கதை ஸ்டார்ட் பண்ணுது. 2007 ஆண்டு நவம்பர் 2 கருணா அம்மான் வந்து இங்கிலாந்தில் வந்து அரெஸ்ட் பண்ண கைது செய்யப்படுறார். அது இன்னத்துக்காக அரெஸ்ட் பண்ண போகிறான்னு சொன்னால் போலி பாஸ்போர்ட்டில் பயணம் செய்ததுக்காக. அப்போ அதில் பிரச்சனை வந்து பாஸ்போர்ட்டை வந்து வழங்கி இருக்குது வந்து SIS ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் அந்த பாஸ்போர்ட்டை கொடுத்துருக்குது. அப்போ SIS-ன்ற பாஸ்போர்ட் கொடுத்தன்ற தகவல் வெளியில் வந்தோடனே இங்கே வந்து அப்போ SIS சீஃபாக இருந்தவர் சுரேஷ் சாலி என்று சொல்கிறது, மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸின் சீஃபாக இருந்தவர். அவர் வந்து குழம்பிட்டார். என்ன சொன்னால் அவருக்குள்ளான அது கொடுபட்டிருக்கு. அப்போ இது வேற கதை. இதுக்குள்ள நாங்கள் இதை கொண்டு வர தேவையில்லை. அரசாங்கம் வந்து இப்படி விடுதலை புலியிலிருந்து விலத்தினாக்கள் சட்டவிரோதாக்கள் எல்லாரையும் ஊக்குவித்தது அரசாங்கம் தான். அதில் ஒரு சந்தேகம் ஒன்று இல்லை, அது செய்திருக்கு. அப்போ இதில் வந்து சுரேஷ் சாலி வந்து உடனடியாக பிள்ளையான தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார். இனி அவன் வேண்டாம், கருணா இனி எங்களுக்கு வேண்டாம், அவர் நீங்கள் வேற தேவையில்லை, அவர் எல்லாம் அப்படி எங்களெல்லாம் காட்டி தந்துட்டார், நீ தான் இனி எங்களுக்கு தலைவன். அப்போ நீ என்ன செய்ய வந்து கருணா அம்மாண்ட பாடி கார்ட்ஸ் இருக்கிறார்கள் எல்லாரையும் உடனடியாக கொலை செய்யணும் சொல்லி. அப்போ அதே மாதிரி வந்து பிள்ளையான் வந்து கருணா அம்மாண்ட பாடி கார்ட்ஸை வந்து கொலை செய்திருக்கிறார். அதுக்கு பிறகு அவர் TVMP, அதாவது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் உருவாயினதுன்ற தலைவராகிறார். அதுக்கு பிறகு வந்து மீ 2008 வந்து மாகாண சபை எலெக்ஷன் நடக்குது. கிழக்கு மாகாணத்து நடந்தோடனே அதில் வந்து அவர் வெல்றார். அவர் வந்து முதலமைச்சராக மாறுறார். மாறினோட வந்து அசாத் மௌலானா என்றவர் வந்து கோஆர்டினேட்டிங் செக்ரட்டரியாக பேச்சாளர் இல்லை கோஆர்டினேட்டிங் செக்ரட்டரின்னு சொல்கிறது. இங்கே எங்களோட கவர்னருக்கும் இருக்கிற 2 பேர் இருப்பினும் செக்ரட்டரிஸ். அப்போ அவரான் இந்த நிகழ்ச்சிகள் அது ஆக்களோட தொடர்பு கொள்வது ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் அவரான் செய்துருப்பார். அப்போ அவர் வந்து ஒஃபிஷியல் டியூட்டி, அவர் சேலரி கிடைக்கிற ஒரு டியூட்டி. அப்போ இதுக்குள்ள வந்து 2007 வந்து ஆட்சியில் வந்து மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருக்கணும். அப்போ அவை ஆட்சியில் இருக்க வந்து இந்த TMVPன்னு சொல்கிறது இந்த கட்சி, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு வந்து மாதாந்தம் 3.5 மில்லியன் ரூபீஸ் வந்து கொடுபட்டு கொண்டிருக்குது. அப்போ 35 லட்சம் 2007 பெரிய காசு போய் கொண்டு. அது வந்து என்னத்துக்கால போகுதுன்னு சொன்னால் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸுக்குள்ளாட போகுது. அப்போ அதை போய் எடுக்கவனுக்கு காசை யாருன்னு சொன்னால் அசாத் மௌலானா போய் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸில் போய் அந்த காசு திரும்பியும் சொல்கிறோம். இது பத்திரிகையில் வந்த ரெக்கார்ட்ஸ், பத்திரிகை வந்த ரெக்கார்டு அவங்க பொய் எழுத போகிறது இல்லை. அப்போ இதுக்கிடையில் வந்து மெல்லமாக வந்து மைத்ரி வந்து ஜனாதிபதியாக வந்த பிறகும் நாங்கள் நல்லாட்சி என்று சொல்லி கொண்டோம். 2015 மைத்ரி ரணில் அந்த காலத்தில் கூட இந்த பேமெண்ட் வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. அப்போ இது கொஞ்சம் இப்படியே போய் நல்லாட்சி வந்த பிறகு ஒரு நாள் வந்து இவைக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்குது. ஆடிட் அதில் வந்து எங்களை நோண்டி கொண்டிருக்கணும், எங்களுக்கு தொடர்ந்து இப்படி தர்றது கஷ்டம், நீங்கள் ஒரு 15 பேர்ட்ட போய் பேரை தாளங்கோ, நாங்கள் அவைக்கு சம்பளமாகவே இதை போட்டுறோம்னு சொல்லி. அப்போ இவை 15 பேர்ட்ட பேரை கொடுத்துருக்கணும். அப்போ அவைக்கு பேரோல்னு சொல்கிறது, அது சம்பள பட்டியல் தயாரிக்கப்பட்டு சம்பளம் போய்கொண்டு இருந்திருக்கு. அப்போ இந்த 35 லட்சத்தை வந்து அவை பங்கிட்டு 15 பேர்த்த சம்பளமாக போய்கொண்டு இருந்திருக்கு. அப்போ இதில் வந்து 2009 எங்களுக்கு யுத்தம் முடியுது. அப்போ அதில் வந்து கோத்தபாய ராஜபக்ஷ வந்து பிள்ளையானுக்கு சொல்லியிருக்கிறார், யுத்தம் முடிஞ்சுது, இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வந்து எங்களுக்கு அழுத்தம் தருது, ஏன் இன்னும் சில குழுக்கள் வந்து ஆயுதங்களோடு இருக்கணும்னு சொல்லி. அப்போ நீ உடனடியாக ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டே கொடு ஹேண்ட் ஓவர்னு. ஆனால் என் ஓடி சொல்லியிருக்கிறார், இங்கே நான் சொன்ன வேண்டியில்லை, நீ எல்லாத்தையும் கொடுக்க தேவையில்லை, கொஞ்சம் அதை கொண்டே கொடு, மிச்சத்தை வச்சிடணும். அப்போ ஓகேனா அந்த ஆயுதங்கள் அவ்வளோத்தையும் சேர்த்துக்கொண்டு இந்த மௌலானா அசாத் மௌலானா தான் கொண்டு போய் ஒரு இடத்தை கொண்டே கொடுக்குறாரு. அது கொடுக்க கொஞ்சம் ஆயுதத்தை சும்மா ஃபார்மாலிட்டிக்கு குடிக்கணும். இதுக்கிடையில் வந்து அரசாங்கம் மாறுது. 2015 மாறினோன்னே வந்து இங்கே வந்து நினைக்கிறேன் பாராளுமன்றத்தில் அழுத்தங்கள் வருது. இந்த ஜோசப் பெர்ராசிங்கம் கொலை சம்பந்தம் பழைய MP அவர்கிட்ட கொலை சம்பந்தமாக வந்து விசாரிக்கணும்னா அப்போ அதை விசாரிக்க CID வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. அதில் நேரடியான குற்றவாளியாக வந்து பிள்ளையான் அடையாளம் காணப்படுறார். நேரடியாக அவர் தான் அதை செய்திருக்கிறார். அப்போ அதில் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் நேரடியாக அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறார். மட்டக்களப்பு சிறை. அவர் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் அட்டாக், அதாவது வந்து பயங்கரவாத தடுப்பு தடை சட்டத்தின் கீழே வந்து கைது செய்யப்படுறபடியாக உடனடியாகவே வந்து மட்டக்களப்பு ஜெயிலில் வந்து அடைக்கப்படுறார். அப்போ அந்த டைமில் வந்து
சுரேஷ் சாலி வந்து டிஃபென்ஸில் இருந்தவர், MIS டைரக்டராக இருந்தவர். அப்போ அவரை பாதுகாப்பாக வந்து நல்லாட்சி அரசாங்கத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால், அவரை வந்து ஸ்ரீலங்கன் ஹை கமிஷன் மலேசியாவில் இருக்கிற இலங்கை US தானியகத்துக்கு வந்து மாற்றுறாங்க. டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ன்னு சொல்லி நினைக்கிறேன், ஏதோ ஒரு பதவி ஒன்று கொடுத்து அவரை அங்கே மாற்றினேன் பாதுகாப்பாக. ஆனால் அவர் இங்கே இருக்கிறார்களோட தொடர்பில் இருக்கிறார். ரைட். அப்போ இதுக்குள்ள வந்து பிள்ளையான் மெட்ரிகுலோ ஜெயிலில் இருக்கிறார். அப்போ அசாத் மௌலானா அவற்ற பழைய கோஆர்டினேட்டிவ் செக்ரட்டரி வெளியில் இருக்கிறார். அடிக்கடி போய் சந்திக்கிறார். தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி தான் ஒரு நாள் ஆகஸ்ட் மாதம் 2017 இப்போ நல்லாட்சி வந்து 2 வருஷம் போயிட்டுது. இப்படி அடிக்கடி அசாத் மௌலானாவை சந்திக்க பிள்ளையான்னு சொல்லுவாராம், இது என்னடா பகடாம், இதுக்கு இருக்கையிலுமா ஜெயிலுக்கு, என்ன வெளியில் கொண்டு வா, இதுக்கு நான் இருக்கையில அதுன்னு சொல்லி கொண்டிருப்பேன். அப்போ 2017 மௌலானா ஒருக்கா காய்ச்சி கொண்டிருக்கீங்க. மௌலானா சொல்லிக்கிறேன், கேள்விப்பட்டீங்களோ, அதில் பக்கத்து சிஸ்ரையில் வந்து கொஞ்சம் முஸ்லீம் ஆக்கள் வந்திருக்கிறாங்க என்று சொல்ல பிள்ளையான் சொல்லிக்கிறார், எனக்கு தெரியும், நீ சும்மா அதில் அதை பற்றி கதைக்காத, அது ஒரு பெரிய அவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆக்கள்றாடா, எங்களோட அவங்க பெரிய ஆக்கள்டா, அவங்க பெரிய காயலடா, அவங்க ஒரு ரகசியமான தற்கொலை தாக்கல் ஒன்று செய்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, நீ உதவியை பற்றி ஒருத்தருக்கும் காய்ச்சி விட்றாதே என்று சொல்லிக்கிறார். அப்போ அதுக்கப்புறம் மௌலானாவை சந்திக்க சொல்ல மௌலானாவை அசாத் மௌலானாவே ஒரு முஸ்லீம் பிரசனராக சந்திச்சிருக்கிறார். அவர்கிட்ட பேர் வந்து சைனி மௌலவி. அவர் வந்து ஜர்ரான்ன்ற தம்பி. இப்போ சைனி மௌலவி ஏன் சிறைக்கு வந்தவர்னு சொன்னால், அவர் ஒரு காத்தாங்குடியில் நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு அடிப்படை சம்பவத்தில் ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொல்லி அப்போ கொலை குற்றத்தில் வந்து அதில் இருக்கிறார். அப்போ இதில் எல்லாமே வந்து இந்த சிறைக்கு கொண்டது எல்லாமே வந்து SIS ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்ன்னு சொல்லி இந்த பத்திரிகையில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ பிள்ளையாண்ட பொறுப்பு என்னென்னு சொன்னால், பிள்ளையான துறை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒருக்கா அவைக்கு இந்த LTT சுயசைட் தற்கொலை தாக்குதல் தொடர்பான அந்த கட்டித்தனங்களை ஒருக்கா சொல்லிக் கொடுக்கும். அதான் உங்களோட பணி. பயிற்சி ட்ரைனிங் சிறைக்குள்ளே வச்சு அப்போ பிள்ளையான் சொல்லிக்கார், ஓகே செய்கிறோம் அதை சொல்லி அவர் அங்கே சில அறிவுரைகள் பயிற்சிகளை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இருந்தாப்புல பிள்ளையான் ஒருக்கா SIS அந்த சுரேஷ் சாலி வேண்டிய இதை தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார். இந்த இவங்களுக்கு அவசரமாக ஒரு 50,000 ரூபா காசு தேவைப்படுது, கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல, அப்போ சுரேஷ் சாலி சொல்லிக்கிறார், நான் நேரடியாக தெரியலாது, இன்னொரு ஆளுக்குள்ளால் உங்களுக்கு அனுப்பி விட்றேன், நீங்கள் சஹரானை வந்து எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ அது இன்னொரு ஆளுக்குள்ளால் வந்து அசாத் மௌலானா கிடச்சி அசாத் மௌலானா ஆஃபீஸில் வச்சு சஹரான் வந்து அதை வாங்கி கொண்டு போயிருக்கு. அப்போ அதுக்கு பிறகு அசாத் மௌலானாவுக்கு வந்து இந்த சுரேஷ் சாலி என்றவர் வந்து தானே தொடர்புன்னு சொல்லிக்கிறார், அந்த காசு காணாது, நான் இன்னும் ஒரு 2 லட்சம் ரூபா அனுப்பி விட்றேன், நீ அந்த காசை வந்து ஒருக்கா இந்த சைனி மௌலவியின் ஒய்ஃபுக்கு சொல்லு, அதை எடுத்து கொண்டு போய் நல்ல ஒரு லோயரை பிடிச்சி பெயில் எடுத்து வெளியில் வர. அப்போ அதேமாரி அதை அந்த காசை எடுத்துக்கொண்டே நல்ல லோயரை வச்சு வாதாடி இருக்கிறேன். வாதாடி அக்டோபர் 24 2017 வந்து சைனி மௌலவிக்கு சஹரான் தம்பிக்கு வந்து பெயில் கிடைச்சிட்டு வெளியில் வந்து. நம்ம சஹரான் இதில் நேரடியாக ஒன்றுமே இல்லை, அவர் வந்து போய்கொண்டிருக்கிற அண்ணாக்காரன் போய்கொண்டிருக்கார். இதுக்குள்ளே வந்து அப்போ இப்படியே போய்கொண்டிருக்க 2018 ஆச்சு. ஆட்சிக்கு வந்து 3 ஜனவரி 2018 பிள்ளையான் வந்து மௌலானாட்ட சொல்கிறார், டேய் இந்த அந்த முஸ்லீம் ஆக்கள் வழியில் போனவங்களான பிரசின்னாக்கள் அவங்களோடையும் சுரேஷ் சாலி ஆக்களோடையும் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி. அப்போ மீட்டிங் வந்து February 1, 2018 வந்து அரேஞ்ச் பண்ணினது. யாருக்கு பிள்ளையான் பங்கு பெற்ற சிறையிலான் இருக்கிறார், மௌலானாவை தான் பங்கு பெற்ற சொல்லி ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி விடு எல்லாத்தையும் சொல்ல. அப்போ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்போ சுரேஷ் சாலி வந்து மௌலானாவை அசாத் மௌலானா தொடர்புன்னு சொல்லிக்கிறார், நான் இடம் சொல்கிறேன், ஆனால் நீ அந்த இடத்துக்கு நீ உண்ட வெஹிக்கிளில் வராது, உண்ட ஆஃபீஸ் வெஹிக்கிளில் வராது, உங்களோட ஆமின்ற ஒரு வெஹிக்கிள் வந்து ஏற்றி கொண்டு போவோம், இந்த டெய்வில் வீட்டில் இருந்துச்சு. அப்போ அதே மாதிரி அந்தபடியை ஆமீன வெஹிக்கிள் வந்து டெய்வில் வீட்டில் வந்து ஏற்றுது. அசாத் மௌலானாவை ஏற்றி கொண்டு புத்தளம் நோக்கி போயினோம். எங்கள் டெய்வில் கொழம்புலேருந்து புத்தளம் நோக்கி போயினேன். அப்போ புத்தளத்தில் வந்து ஒரு தென்னை பிளான்டேஷன், தென்னந்தோப்பு அது வந்து லெக்டோவத்தேன்னு சொல்கிறது, வண்ணாத்து வில்லு என்று சொல்ல புத்தளம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கான். அங்கே ஒரு பெரிய ஒரு தென்னந்தோப்பு, அதுக்கு நடுவில் ஒரு தனி ஒரு வீடு இருக்குது. அப்போ போய் நம்ம ஆமீன் வெஹிக்கிளில் அங்கே போகிறோம். அப்போ அசாத் மௌலானா அதுலேருந்து போகிறார். சுரேஷ் சாலி அசாத் மௌலானா ஓகே போய்கொண்டிருக்கீங்கன்னா அப்போ ஒரு தனியான ஒரு வீடு
அங்கே ஒரு வடிவான ஒரு டொயோட்டா வெள்ளை கார் உண்டு, கண்ணாடிக்கெல்லாம் கருப்பு அடிச்சு டிண்டட் நிற்கிது. அப்போ மௌலானா போய் அந்த ஆமி வெஹிக்கிள்லேருந்து ரங்கவும் அந்த காருக்கு எந்த ஒரு ஆள் ரங்குறார். யாருன்னு பார்த்தா சுரேஷ் சாலி. இந்த சுரேஷ் சாலி இப்போ மலேசியாவில் இருக்கிறார். மலேசியாவில் வேலை செஞ்சிருந்தார், இங்கே வந்திருக்கிறார். அப்போ இவர் அவரான எல்லாம் இது செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இதில் அப்போ இப்படி பார்த்தோன்னு அந்த சைனி மௌலவின்ற அசாராண்ட டீம் அவையிலேயும் 2-3 பேர் அங்கே வந்துட்டாங்க. அப்போ வந்தால் யார் வந்தான்னு சொன்னால் 2 தம்பி மேலே, ஒன்று ரில்வினும் சாகரானும் தம்பியல். அப்போ இதில் இவர் உண்ட கவனிச்சார், இந்த ரங்கினோன்னு அசாத் மௌலானா வெளியில் நிற்கிறார். அப்போ சுரேஷ் சாலி இந்த சாரானை கண்டுட்டு ஆஹா அப்படின்னு சொல்லி கதைக்கிறாருண்டா. ஏற்கனவே அவைக்குள்ள பழகின மாதிரி கதைக்கிறாரு சொல்லி. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இவையெல்லாம் வீட்டுக்குள்ளே போவ அவை சொல்லியிருக்கணும், இந்த எங்களுடைய அசாத் மௌலானா செக்ரட்டரியை நீங்கள் வெளியில் நில்லுங்கன்னு சொல்லி. அப்போ இப்போ பிள்ளையார் தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொன்னது. ஆனால் இவர் மீட்டிங் போகிறார். இவர் வெளியில் விட்டுட்டு தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணார். அப்போ இவரே கொஞ்சம் தெரியாமல் தான் சொல்கிறீங்க. ஓகே. அப்போ 3 மணி நேரம் உள்ளுக்கு மீட்டிங் நடந்திருக்கு. அசாத் மௌலானா வெளியிலேயே நின்றுருக்குறாரு. அப்போ மீட்டிங் முடிஞ்சோடனே சுரேஷ் சாலி மௌலானா உள்ளே கூப்பிட்டாராம். கூப்பிட்டு சொன்னார், நாங்கள் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் கதைச்சினாங்க. உங்களுக்கு உங்கள் பிள்ளையான வெளியில் கொண்டு வரான்னு சொன்னால் ஒரே ஒரு வழி, கோத்தபாய ராஜபக்சவை நீ ஆட்சி கொண்டு வரணும், அதை தவிர வர வழி இல்லை. அப்போ இதே அடுத்த நாள் இவர் இங்கேருந்து எல்லாம் மீட்டிங் முடிஞ்சு போயிட்டு அடுத்த நாள் பெட்டிக்குளோவுக்கு போய் பெட்டிக்குளோ பிரசனில் பிள்ளையான சந்திக்கிறார். சந்திச்சு போய் சொல்கிறார் இப்படி மீட்டிங் நடந்தது. ஆனால் அங்கே அவர் சொல்கிறார், ஏதோ பெரிய ஒரு பிளான் தான் வச்சுக்கிறாங்க போல கிடக்கு. கோத்தபாய ராஜபக்சா வந்தால் தான் உன்னை வழியில் விடலாமாம், உங்களை வழியில் விடலாமான்னு சொல்கிறார் என்று சொல்ல, அதுக்கு பிள்ளையான்னு சொல்லிக்கிறேன், அதெல்லாம் என்ன தெரியும், நீ இதில் ஒருத்தருக்கு காய்ச்சி விட்டுறாரு. சரி, அப்போ இதுக்குள்ளே நாங்கள் பிரதான மெயின் வில்லன் என்ட்ரி டிங் டிங்னு சத்தம் எல்லாம் கேட்கும். மெயின் வில்லன் என்ட்ரி February 11, 2019. அதாவது 2 குண்டு வெடிக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முதல் கோத்தபாய ராஜபக்ஷ ஒரு மெசேஜை கொடுக்குறார் மௌலானாவுக்கு, சுரேஷ் சாலி கூடாக நான் இருக்க ஒன்றை சந்திக்க விரும்புகிறேன், எங்கேன்னு இருக்க கொகுவலில் இருக்கிற இந்த வீட்டுக்கு வான்னு சொல்லி. அப்போ அங்கே போனால் அந்த மீட்டிங்கில் பேப்பர் நடந்தது, நான் காணையில். அந்த மீட்டிங்கில் கபில ஹெந்த விதாரண அவர் அப்பத்த ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் பெரிய பதவி, ஜெனரல் அமால் குணசேகர மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் பெரிய பதவி, டிஎம்பிபி என்று சொல்கிறது தமிழ் மக்கள் விடுதலை புலி இயக்கத்தின் ஒரு உறுப்பினர் யாருன்றதை போட இல்லை. அவன் லோயரும் ஒரு ஆளை கூட்டி கொண்டு வந்தேன், வேணும் லோயரை வச்சு தான் எடுக்கணுன்றதுக்காக. அப்போ இவன் மெயினாக கதைக்கினா பிள்ளையான எப்படி வெளியில் கொண்டு வரதுன்றதை பற்றி. அப்போ அதில் பட்டம் படாமல் கோத்தபாய ராஜபக்ச சொல்லியிருக்கிறார், நான் ஆட்சிக்கு வந்தால் பிள்ளையான் வழியில் வருவார். எங்கேயும் சொல்லப்படுது, நான் ஆட்சிக்கு வந்தால் பிள்ளையா முடிவிடுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், நான் ஆட்சிக்கு வர ஏற்பாடுகளை அதுக்கு என்ன செய்யும், அது செய்யணும். அப்போ அதுக்கு இந்த இவர் சுரேஷ் சாலி இருக்கிறார், இவர் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும் என்று சொல்கிறார். அப்போவே ஓம் சார் எல்லாம் வலிக்கிட்டு வரையணும். எஸ் சார். சரியா 2 மாதத்தில் April 21, 2019 9 தற்கொலை குண்டுதாரிகளால் குண்டு வெடிக்குது. ஏராளமான நாட்கள் சோகமான சம்பவம், ஏராளமான நாட்கள் இறக்கினம், ஏராளமான நாட்கள் காயப்படினம். இது SIS தான் இதை செய்த மாதிரி, ISIS செய்த மாதிரி இது ஒரு படத்தை எல்லாம் போடுறோம். அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் நடந்து அது ஃபெயில் ஆகிட்டுது. அதை பற்றி ISISம் அது கருத்து தெரிவிக்கல. அப்போ உலகத்தின் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் எல்லாம் வருது நாட்டுக்கு, எல்லாத்தையும் ஆராயுது. அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இது உள்ளூர் ப்ராப்ளம்னு சொல்லி சத்தம் போடாமல் எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இதில் மௌலானா இந்த அசாத் மௌலானான்றவர் பெட்டிக்குளோட நிற்கிறார். அப்போ அந்த தாக்கல் அவருக்கு உண்மையிலேயே இப்படிலாம் நடக்க போது வடிக்க போதுன்னு ஃபுல் டீட்டெயில் ஏதோ ஒன்று நடக்குது, அன்னையும் வச்சு இதுக்கு போகிறான்னு தெரிய முடியும். அவருக்கு பெருசாக அவர் அப்படி சொல்கிறார் அவர் தெரியாது. அப்போ இவர் டிவியில் பார்க்குறார். டிவியில் அந்த CCTV கேமராக்களை காட்டுறாங்க, அந்த பேக்கில் எல்லாம் பார்த்துறாங்க, பேக்கெல்லாம் வச்சு. அப்போ இவர் பார்க்குறாட்டே இந்த டிவியில் வரவங்களெல்லாம் நாங்கள் அன்றைக்கு மீட்டிங்கு போனாங்க, வனாத்து வில்லுகளில் போனால் மீட்டிங்காரரில் போகிறாங்க. புத்தளத்துக்கு வந்தவங்க சாலியோட வந்தவங்க இல்லை, சுரேஷ் சாலியோட வந்தவங்க இல்லைன்னு சொல்லி பார்க்குறாரு. டக்கண்டு இவர் ஓடி போய் அங்கே வெட்டிக்குள்ள 2 பேர் பிள்ளையார்கிட்ட போகிறார். ஜெயிலுக்கு போய்
பிள்ளையானுக்கு பதட்டமாக சொல்கிறார். இப்படி நடந்தது தெரியுமோ அவன் நீங்கள் நாங்கள் ஹாய்ச்சாக்கள் எல்லாம் உங்கள் குண்டு ஒடிக்கிறார்கள் பிள்ளையான் சிரிச்சு சொல்லிக்கிறான், எனக்கு எல்லாம் தெரியும், நீ இந்த பதட்டப்படுற மாதிரியும் செத்தாக்கள் பாவம்ன்ற மாதிரியும் காய்ச்சி கொண்டு தெரியாத, சுதம் போனாமல் இன்று அளவில் பேர் இது பெரிய பிரச்சனையாக வரும், நீ ஒன்றுமே தெரியாமல் பேசாமல் இருக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். not to worry about this also, இதை பற்றி கவலைப்பட்டு கொண்டு தெரியாது. அடுத்த நாள் பார்த்தா எல்லா நியூஸ்கள்லையும் வருது, வெடித்தது சைனி ரில்வின் சஹ்ரான் டீம் தான் படித்தான்னு சொல்லி. இப்போ அதுக்கு பிறகு அப்பா அவன் வாப்பா ஹாசிமும் அவன் வைஃப் பிள்ளைகளும் கல்முனையில் இருக்கையில் அவையர் குண்டை படிக்க வச்சு அவங்களும் படிக்க வச்சு அப்பாவை செத்துட்டார். சஹ்ரான் வைஃபும் பிள்ளையும் தப்புறாங்க. அப்போ இதுக்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு கோத்தபாய ராஜபக்ஷ யூஎஸ்ஏலேருந்து 27 நினைக்கிறேன் ஒரு கிழமைகளை அவர் ரங்குறார். வரவேற்பெல்லாம் கடுமையாக இருக்குது. அப்போ அவர் அறிக்கை விடுறார், தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல், முஸ்லீம் தீவிரவாதம், நாங்கள் இந்த நாட்டை பாதுகாக்கணும், நாடு வேணும் என்று சொல்லி மக்களும் எல்லாம் தலையை தூக்கி வச்சு கொண்டாடினோம். அதுக்குள்ள வேறு சம்பவங்கள் எனக்கு நடந்த முஸ்லீமுக்கு எதிரான எதிர்ப்புகள், தமிழுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் நிறைய வந்தது. அது இதுக்கு இந்த கதைக்கு சம்மந்தம். அதுக்கு பிறகு எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷனில் கோத்தபாய ராஜபக்ஷ அதீத பெரும்பான்மை 69 லட்சம் அதுவரை எந்த ஜனாதிபதியும் எடுக்காது. 69 லட்சத்தோட வெல்றார். அதில் வந்த உடனேயே சுரேஷ் சாலியை ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸின் டிரெக்டராக போடினோம். அப்போ அதில் வளமையாக அந்த டிரெக்டர் போலீஸ் துறையில் இருக்கிறாள் தான் போடுறது. இது முதல் முறையாக இராணுவத்தில் இருக்கிறவரால் போடினோம். என்னென்னு சொன்னால் ரகசியங்கள் தொடர்ந்தும் பாதுகாக்கப்படுறதா இன்னும் ஹித்தவதா போடினோம். என்னென்னு சொல்கிறது, நம்பிக்கைக்கு யாரால் போட்டிருக்கு. அப்போ இப்படி நடந்து கேட்க பிள்ளையான் கனவு கொண்டு இருக்கிறார், தான் உடனடியாக ஜெயிலிருந்து வந்துடுவேன் சொல்லி. ஆனால் ஒன்றுமே நடக்க இல்லை. இவங்க தன் பாட்டை ஜனாதிபதி ஆகிட்டாங்க, அறிக்கையில் விட்டுக்கொண்டு தங்கடங்கட வீதியில் பார்த்துட்டுருக்குறாங்க. அப்போ மௌலானா அடிக்கடி போய் கதைச்சாலும் பிள்ளையான்னு சொல்லுவாராம், என்னடா என்ன விட்றாங்க, இல்லை இதுக்கு இருக்கலாடா, இதற்கு இடமாடா, இதுக்கு இல்லைன்னு சொல்லி நீ ஒரு கதைன்னு சொல்லி பேர்ந்து இப்படி தான் ஒரு நாள் மௌலானா அசாத் மௌலானா சந்திக்க போயிருக்க பிள்ளையான் தமிழில் எழுதின ஒரு கடிதத்தை டென்ஷனாக கொடுத்துருக்குறேன். இதை கொண்டே சுரேஷ் சாலிட்ட கூடன்னு சொன்னால் இவர் சுரேஷ் சாலிட்ட போயிருக்கிறார் மீட் பண்ண. அப்போ சுரேஷ் சாலி என்ன ஹை போஸ்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் கொடுத்தோன்னே அவர் சொல்லியிருக்கிறார், தமிழில் எழுதி கிடக்கு, நீயே வாசி, எனக்கு தமிழ் வாசிக்க தெரியாதுன்னு சொன்னால் இவன் வாசிச்சிருக்கிறான் பிளத்து வாசிக்க, அதில் கிடக்குது என்ன மாதிரின்னு சொன்னால் பிள்ளையார் எழுதியிருக்கிறார், நீங்கள் செய்த விளையாட்டெல்லாம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் சொன்னது வந்தோடனே என்ன வெளியிடுறேன்னு சொல்லி, இப்போ நீங்கள் என்ன உடனடியாக வெளியில் விடாட்டி நான் எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் இங்கே என்னோட இருக்க வேண்டியவரும் ஜெயிலேன்னு சொல்லி. அப்போ உடனே சுரேஷ் சாலி அதை டக்குண்டு இந்த கடிதத்தை பறித்து கிழித்து இதை அங்கே போட்டு எரிச்சு நெருப்பில் போட்டு எரிச்சிட்டு சொன்னாராம், பதட்டப்பட்டு நீ இதை பற்றி ஒன்றும் கதைக்கக்கூடாது, ஒருத்தக்கும் சொல்லாத, நாங்கள் செய்வோம்னு சொல்லி உடனே அதில் வச்சு ஃபோன் அடிச்சிருக்கிறார் டிஃபென்ஸ் செக்ரட்டரி. அப்போ இருந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி எங்களுக்கு பேர் தெரியலை, அதை சொல்லி இல்லை அடிச்சோன்னா அவர் ஆன்சர் பண்ணே இல்லை. அப்போ டக்குண்டு பிபி ஜெயசுந்தர பிரசிடென்ட் செக்ரட்டரியாக இருந்தார், அவருக்கு அடிச்சிருக்கிறார், என்ன பிள்ளையான வழியில் விடணும், இல்லாட்டி பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி. அது நோ ஆன்சர். அப்போ டக்குண்டு இவர் என்ன செய்கிறார், பசில் ராஜபக்ஷோட நம்பரை எழுதி கொடுத்து அசாத் மௌலானாவை கொடுத்துருக்கிறார், நீ ஒருக்கு அவரோட கதை அவரோட ஹெல்ப் பண்ணுவார். அப்போ இவர் போய் பசிலோட ஹாய்ச்சிருக்கிறார். பசில் என்ன செய்கிறார், பிரசிடென்ஷியல் கவுன்சில் அனில் சில்வான்னு சொல்லி ஜனாதிபதி சட்டத்தரணி ஒரு ஆள், அவர்கிட்ட நம்பரை கொடுத்துருக்கிறார், அவர் தான் நீ இந்த கேஸை வாதாடி உங்களுக்கு பிள்ளையான வழியில் கொண்டு வருவார், நீ அவரோட கதையான்னு சொல்லி. அப்போ இவர் அசாத் மௌலானா அந்த பிரசிடென்ஷியல் கவுன்சில் லோயரோட கதைக்கு அவர் சொல்லிக்கிறார், இந்த கேஸ் கொஞ்சம் கடுமுறுக்கமான கேஸ், வெளியில் வர்றது சரியான கஷ்டம். அப்போ இப்படி சொன்னோன்னே எங்கள் சுரேஷ் சாலி சொல்லியிருக்கிறார் மௌலானாக்கு போய் இந்த கதை கேட்க, நீங்கள் இந்த 7 மணி மட்டும் லோயர்ஸை வச்சு இந்த கேஸை இழுக்க பாருங்க, செட்டில் பண்ணாங்க, தவணைகள் கேட்டு இழுத்து கொண்டு போங்க, அதுக்கிடையில் நாங்கள் வேறு வழிகளை கண்டுபிடிப்போம். ஏன்னு சொன்னால் இது பெயில் எடுக்கிறது சரியான கஷ்டமான கேஸ். அதுக்கிடையில் பசில் சொல்லியிருக்கிறார், பசில் ராஜபக்ஷ மௌலானாக்கு இந்த அட்டர்னி ஜெனரலாக இப்போ இருக்கிறவர் தப்புல டி லிவேரா என்றவர் கொஞ்சம் உருக்கமான ஆள், நேர்மையான ஆள், கஷ்டமாக இருக்குது, அவரால் கஷ்டமாக இருக்குது. அவர் சொல்கிறார் பிள்ளையான் கடைசி மட்டும் வெளியில் வரக்கூடாதுன்னு சொன்னால் அவர் செய்த குற்றங்கள் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெளிவாக இருக்குன்னு சொல்லி. அப்போ அதுக்கப்புறம் பசில் சொல்லியிருக்கிறார் தான் இன்னொரு ஜட்ஜை சந்திச்சினான்னு சொல்லி, அந்த ஜட்ஜ் தனக்கு உறுதி அளித்திருக்கிறார் அப்படியும் தான் பிள்ளையான ரிலீஸ் பண்ணி தரேன், இது பேப்பரில் நடந்ததான். அப்போ அவர்கிட்ட நம்பரை கொடுத்துருக்குறேன். அப்போ இது உண்மையிலே இது பிள்ளைன்னா அந்த குறிப்பிட்ட ஆக்கள் பத்திரிகைக்கு எதிராக வழக்குகள் போடலாமோ. அப்போ ஜட்ஜ்
அசாத் மௌலானாவை சொல்லியிருக்கிறார் ஒரு காஃபி ஷாப்புக்கு வாங்குவோன்னு சொல்லி கொழும்புல தான். அப்போ அங்கே வந்து எல்லா ஃபைல்ஸையும் வந்து ஜட்ஜு காட்டியிருக்கிறார் அசாத் மௌலானா. அப்போ அவர் பார்த்து அவரே சொல்லியிருக்கிற ஜட்ஜ் வந்து இது கொஞ்சம் சிக்கல்லான், ஆனால் உங்களோட லோயர்கிட்ட சொல்லுங்க இந்த இந்த கேஸுக்கு எதிராக வந்து அப்பீல் பண்ண சொல்லி. ஓகே, அப்பீல் பண்ணுங்க. அப்பீல் பண்ணினா எங்கள் வெட்டிகுலர் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுங்க. அது அப்படின்னு சொன்னால் அப்பீல் வந்து என்னட்ட வரும். இப்போ இவர் ஏதோ அப்பீலோட சம்மந்தப்பட்ட ஒரு ஜட்ஜ் ஓகே என்னட்ட வரும். நான் ஏற்கனவே வேறு 2 ஜட்ஜஸை செட் பண்ணி வச்சுருக்கிறேன், அவையால் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவேன். நான் அப்போ அந்த கேஸை நீங்கள் எனக்கு தந்தோன்னா நான் வந்து கோர்ட் நம்பர் 201க்கு போடுவேன். இதை போட்டால் அவை அதை வந்து என்ன செய்வேன் சொன்னால் இதில் வந்து எவிடன்ஸ் எல்லாம் வந்து சரியில்லையான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவேன். இதான் பிளான் சொல்லி. அப்போ அதே மாதிரி அவை அப்பீல் பண்ணினது 201க்கு போட்டது. 2 ஜட்ஜஸ் அதை வந்து பார்த்துட்டு தென் எவிடன்ஸ் எல்லாம் சரியில்லை. நவம்பர் 24, 2020 வந்து எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணினான். ரிஜெக்ட் பண்ணினோன்னா வந்து பிள்ளையான் வந்து பெட்டிகுலோ ஹைகோர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண போடுறாரு. போத்தப்பா வந்து 1 வருஷத்துக்கு பிறகு 1 வருஷத்துக்கு பிறகு அதையும் வேறு கொடுத்த அழுத்தத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறார். அப்போ இதுக்குள்ள பசில் ராஜபக்ஷ வந்து அப்பாயின்ட் பண்ணுறார் வந்து சஞ்சய் ராஜரட்னம்னு சொல்லி நாங்கள் அப்போ கொஞ்சம் தூக்கி கொண்டாடினாங்க நினைக்கிறேன். தமிழ் அட்டர்னி ஜெனரல். அப்போ டெப்யூட்டி அட்டர்னி ஜெனரலாக வந்து அவரை போடினோம். என்னென்னு சொன்னால் அட்டர்னி ஜெனரல் பவரை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு போட்டு இந்த பிள்ளையாண்ட எல்லா கேஸையுமே இல்லாமல் பண்ணினோம். அதாவது வந்து இப்படி கேஸ் எவிடன்ஸ் இல்லை, பிள்ளையானுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி டெப்யூட்டி அட்டர்னி ஜெனரலுக்குள்ளாடி வந்து அப்போ அடிக்கடி இந்த அது பிரேக்கிங் நியூஸ் வரும், நிதாஸ் கோட்டை. அப்போ ஜனவரி 13, 2021 பிள்ளையானுக்கு எதிராக இருந்த அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் வந்து கைவிடப்படுகிறதாக வந்து அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் அறிவிச்சு அவர் இல்லை ஒன்றும் இல்லை, அவருக்கு விடுதலை சுத்தமாக வந்துட்டார். நல்லது தானே என்ன. ஓ அப்போ இதில் திடீரென்று ஒரு நாள் ஏப்ரல் மாதம் 2021 ஜனவரி இவர் ரிலீஸ் ஆனது எல்லாம் முடிஞ்சு எல்லாம் இப்போ எல்லாம் ஸ்டேபிள், எங்களை ஒருத்தரம் பிடிக்கலான்னு சொன்னிருக்கேன். ஏப்ரல் 21 சுரேஷ் ஷாலி டிஃபென்ஸ் இந்த SAS டைரக்டர் டென்ஷன் ஆகி ஒரு நாள் இவரை கூப்பிட்டாராம் மௌலானா, வேறு அசாத் மௌலானா கூப்பிட்டு தன்னை லேப்டாப் அப்படி திருப்பி எறிஞ்சி போட்டு காட்டினாராம். இங்கே வேறு இதில் ஸ்க்ரீனில் போகிறத என்னுடைய பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு ஆள் காய்ச்சி கொண்டு நிற்கிறார், யார் ஒரு எதிர்கட்சி MP, 2 பேர் அதில் போட இல்லை ஏன்னா ஞாபகம் இருக்கானே காய்ச்சி நிற்கிறார். இப்படி இதெல்லாம் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் பிளான் பண்ணினது, இப்படி சர்றான எல்லாம் வேண்டிய ஆக்கள் இதெல்லாம் பிளான் பண்ணிது. இந்த வண்ணாத்தமுள்ள சீக்ரெட் ஹவுஸ்ன்னு ஒன்று இருக்குது, எல்லாத்தையும் பற்றி பார்லிமெண்ட்டில் சாய்க்கிறாங்க. இது என்னண்டு வெளியில் வந்தான்னு சொல்லி. இப்போ அந்த அன்றைக்கு பின்னேரம் பிஷப் ஹவுஸில் ஒரு மீடியா ரிலீஸ் நடந்திருக்கு, அதில் பிஷப் வந்து காய்ச்சோ நிற்கிறார். இதெல்லாம் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் எல்லாம் பிளான் பண்ணி செய்தது, ஆட்சிக்கு கொண்டு வரதுக்காக சொன்னது, இதில் எல்லாம் அரசாங்கம் தான் செய்ததுன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த பிரச்சனை எனக்கு உனக்கு பிள்ளையானுக்கு தான் தெரியும், என்னென்ன வெளியில் வந்தார். அப்போ பேசுகிறார் அசாத் மௌலானா, நீ தான் எல்லாத்தையும் வெளியில் சொல்லியிருக்கிறேன், நீ தான் நாள் உனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொன்னால், அப்போ தனக்கு விளங்கிட்டு தான் தன்ட்ட உயிருக்கு அச்சுறுத்தல்னு சொல்லி அப்போ தான் உடனடியாக ஓடி போய் பிள்ளையான போய் கேட்குறார், இப்படி கதறப்பட்டு நடந்தான்னு சொல்ல. பிள்ளையான் பெருசாக சப்போர்ட் பண்ணல, சொல்கிறேன் எனக்கு உனக்கும் பெரிய தொடர்பு இல்லை தானே அப்படின்னு சொல்லி தனக்கு விளங்கிட்டு தன்னை ஏதோ செய்ய போகிறாங்கன்னு சொல்லி. அப்போ அதுக்கு பிறகு தான் அவர் டக்காண்டு இந்தியாவுக்கு போய் இந்தியாவிலேருந்து சுவிட்சர்லாந்துக்கு போய் சுவிட்சர்லாந்தில் அசைலம் பண்ணியிருக்காரு. இதுக்கிடையில் ஒரு நாள் கோத்தபாய ராஜபக்ச வந்து உயர் மட்ட பாதுகாப்பு கூட்டம் கொண்ட அது வளமையாக நடக்கிற கூட்டம் தானே, அதில் கேட்டிருக்கிறார் மெட்டாக்களை என்னென்னு இந்த நியூஸ் எல்லாம் வெளியில் லீக் ஆனதுன்னு. அப்போ அதன் அர்த்தம் அங்கே இருக்கிற ஆக்களுக்கும் தெரிஞ்சிருக்குது என்னென்னு இந்த நியூஸ் எல்லாம் வெளியில் வந்தேன்னு சொல்லி வச்சுக்கார். அப்போ இதில் இவர் அசைலம் கோல் பண்ணினது அசாத் மௌலானா, அவர் அன்பேந்து சேனல் 4 கொடுத்தது ஹியூமன் ரைட்ஸ் பரபரப்பான நியூஸ் போலாவும் கதையாக வந்துருக்கு, கொஞ்சம் கவலையாக இருக்கும். அப்போ இதில் முடிவு வந்து கிட்டத்தட்ட 269 பேர் இறந்தது, 500 பேருக்கு மேற்பட்ட 500 பேருக்குன்னு காயப்பட்டது, நாசம், பொருளாதார நெருக்கடி, டூரிசம் வந்து நல்லா குழப்பானது, நாடே வங்குரோத்தில் போனது காரணத்துக்கு இதுவும் கோவிட் தான் காரணம். முஸ்லீம் சமூகத்தின் மீது மற்றது இன ரீதியான பிரச்சனை உருவாக்கினது, சர்வதேச மட்டத்தில் எங்களுக்கு பெரிய ஒரு கெட்ட பேரை உருவாக்கினது, அமைதியற்ற நாடாண்ட ஒன்று உருவாக்கினதெல்லாம் இருக்குது. வெளிநாட்டவர்களும் இருந்தவங்க, அது ஒரு பெரிய கவலையான விஷயம். இப்போ இதில் கேள்வி கடைசியில் கதை முடிஞ்சது, யாருக்கு இன்டர்வியூடைய இல்லை நாங்கள் இதில் நாங்கள் யாருக்கு பனிஷ் பண்ணணும், அது நீதிமன்றம் பார்க்க நினைக்கிறேன், பார்க்க எங்கே துவங்குறது எங்கே முடிக்கிறது யாரை பிடிக்கிறதுன்னு தெரியாமல் எத்தனை பேர் இதில் இன்னும் ஈடுபட்டிருக்கிறோம்.
இதில் இப்போ இருக்கிறாக்கள் வந்து இன்னும் சில பேர் உயிரோடு இருக்கணும். முக்கியமான சாட்சிகள் சில நேரத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நாட்டை விட்டு வெளியேறிருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு இராணுவ வாகனத்தை ஓடின ஒரு டிரைவர், சாதாரண ஆள், அவர் சும்மா சம்பளத்துக்கு ஓடி இருப்பார். ஆனால் அவர் ஒரு முக்கியமான சாட்சி. என்னென்னு இந்த டைமில் போனது அதே மாதிரி அந்த ஒரு சாதாரண உத்தியோகத்தர் ஒரு அலுவலகத்தில் அல்லது ஒரு டீ கொண்டு வர ஒரு ஆள் அல்லது ஒரு சில கேமராக்கள், சிசிடிவி கேமரா அதெல்லாம் அளிக்கப்பட்டிருக்கலாம். இன்னுமே இதை வந்து இழுத்து கொண்டு போகிறதால வந்து இன்னும் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு இந்த நீதி கிடைக்காம போகலாம். உண்மையிலே இந்த அரசாங்கம் வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தெளிவாக சொல்லியிருந்தவர், இதற்கான முழுமையான தீர்வு வழங்கப்படும் என்று. ஆனால் இன்னும் வழங்கப்படுற மாதிரி தெரியல. புலன் விசாரணை நடக்குதோ இல்லையோ எங்களுக்கு தெரியல, பார்ப்போம். அண்மையில் தெரிவிச்சிருக்கிறார் எல்லோரும் பெரிய புள்ளிகள் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார்கள்னு சொல்லி. இது வளமையாக சொல்றதான். இருந்தாலும் அந்த இறந்தவர்கள் திருப்பி வர போகிற இல்லை. இறந்தவர்கள் இறந்து விட்டார்கள். ஒரு நீதி காயப்பட்டவர்கள் கால் வைக்காமல் கண் தெரியாமல் அவயவங்கள் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். இறந்தவர்களுடைய உறவினர்களுக்கு ஒரு நீதி கிடைத்தால் அவருடைய மனம் ஓரளவு நிம்மதி அடையும் என்றதை தெரிவித்துக்கொண்டு சோகமான ஒரு கதையை வந்து உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். விலகிய மனம் பத்திரிகையில் வந்தது. நன்றி, வணக்கம்.